இப்போ இந்த நாய்க்குட்டியெல்லாம் வீட்டில் வச்சுருந்தா சங்கிலி போட்டு வச்சுருப்போம்ல, அது கொஞ்சம் தூரம் போகலாம், ஆனால் திரும்ப எங்கே வந்துடணும்? பேக் டு த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்போ நான் ஒவ்வொரு முறையும் முறுமுறுக்கும் போது, குறை சொல்லும்போது, நான் எனக்கு தேவன் வச்சுருக்க அந்த ப்ராமிஸ்க்கு, அந்த வாக்கு தத்தத்துக்கு நேராக போயிட்டு இருக்கேன். ஆனால் நான் முறுமுறுத்துறேன், என்ன ஆகுது? திரும்ப பின்னாடி வந்துடுவேன். என்னை திரும்ப அது இழுத்துருது பின்னாடி. இப்போ நான் அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட கூட தேவன் இருக்கிறாரு. இப்போ என்னமா ஒரு ஆவியா இல்லை, அவருடைய பிரசனம் அவங்க கண்ணுக்கு தென்படுற மாதிரி எப்போவுமே கூட இருந்துச்சான். எந்த ரூபத்தில்? பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும். அப்பப்போ அவங்க எதிரிகள் வரும்போது பைபிளில் போட்டிருக்க ஒரு செவுரு மாதிரி வந்து அவங்கள மறைச்சிருவாராம் அவங்க பார்வைக்கு. அதை விட தேவனுடைய பிரசனத்தை கண்ணுக்கு நேராக பார்க்குற அளவுக்கு அதை விட அனுபவிக்க முடிஞ்சா, அந்த சூழ்நிலையை அவங்களால அப்படி குறை சொல்ல முடிஞ்சுச்சுன்னா நம்மளும் அதே நிலைமையில தானே இருக்கோம். யோசிச்சு பாருங்க. நிறையா தேவனுடைய அற்புதங்களை அனுபவிச்சிட்டோம், ஆனாலும் நம்ம குறை சொல்றதை நிறுத்தலை. அப்போ அது என்ன ஆகுது? நான் இன்னும் பழைய மனுஷனாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். புதிய மனுஷனா வாழ்றதுக்கு எனக்கு தடையாவே இருக்கு. கரெக்ட். அப்போது இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லட்டா? இப்போ நாங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நான் காட்டுக்கு போயிருக்கேன், சரியா? காட்டுக்கு போனால் அங்கே ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது, எலிஃபெண்ட் ஆர்ஃபனேஜ். நம்ம இங்கே பின்னவேல இருக்குது அந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணுவாங்க, காட்டில் யானையை கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து காலில் சங்கிலி போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு இவ்வளோ தூரம் தான் போக முடியும், இவ்வளோதான். அப்புறம் சங்கிலியை கொஞ்ச நாள் கழித்து கலத்திடுவாங்க. ஆனால் அந்த யானை அந்த இதை தாண்டி போகவே போகாது. அப்போ நான் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கேன், நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா அந்த யானை மாதிரி எனக்கு இருக்கிற விடுதலையை அனுபவிக்க தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கேன். தேவன் எனக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை வச்சுருக்காரு. இதை மட்டும் நான் கலட்டி விட்டுட்டு எனக்கு அவர் செஞ்சிருக்க இல்லை, அவர் என்னை ரட்சித்துட்டாரு, என்னை மீட்டு எடுத்துட்டாரு, எனக்கு ஒரு புது மனுஷனை எனக்கு கொடுத்துட்டாரு. அதெல்லாம் நான் அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னா என் வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். ஓகே, ரெடியா? அதுக்கு அது எப்படி நான் மாறுறேன்? பழைய மனுஷனை கலற்றி எப்படி புது மனுஷனா மாறுறது? வார்த்தை மூலமா. இன்னைக்கு நீங்க வார்த்தை கேட்க ரெடியா இருக்கீங்களா? எளிமை நின்று உங்க போதகரை வரவேற்கும். சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு மழை கொஞ்சம் சிலரை வர விடாம தடுத்துருச்சு. ஆனாலும் மிச்ச பேர்லாம் அந்த உட்காந்துருக்கீங்க பாருங்க, அதில் தான் இருக்கு உங்களுடைய என்னது ஆசீர்வாதத்திலே இருங்க எல்லாரும். அதில் தான் இருக்கு உங்களுடைய கமிட்மெண்ட். ஆசீர்வாதம் இல்லை, அதில் தான் இருக்கு உங்களுடைய. ஆமாம், உங்கள் அர்ப்பணிப்பு வேறு எதில் தெரியுது? எல்லாத்தையும் தாண்டி வந்து இல்லை இந்த வார்த்தையை கேட்கணும்னு வரும்போது தான், இல்லையா? அப்போ இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் திட்டு வாங்குவோமா? 2 வாரமாக நான் என்ன தெரியுமா சொன்னேன்? முதல் வாரம் அன்பு கூறுற, அது மறந்துருக்க மாட்டீங்க, தெரியும். நீ அன்பு இல்லைன்னா நீ வெறும் ஒரு வெங்கலம் போடுற சத்தம், அவ்வளோதான் நீ வாழ்க்கையில். போன வாரம் நான் முறுமுறுக்கிறத பற்றி பேசணும். இந்த வாரம் அதே மாதிரி நீங்கள் வாழ்றது, நீங்கள் முதல்ல நம்ம வாழணும் இல்லை, ஒழுங்காக வாழணும் இல்லை. அதனால் இன்னொரு விஷயத்த பார்க்க போகிறோம், சரியா? எங்கேருந்து தொடங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பாருங்க, மனுஷனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சொல்லட்டுமா? இங்கே எங்களுக்கு இருக்க அத்தனை பேருக்கும் பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் வச்சிருக்க குறை இருக்குல்ல, அது வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா, விளங்குதா நான் பேசிட்டு இருக்கிறது? அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? சில நேரம் பாவம்னு கூட சொல்லலாம். ஆமாவா இல்லையா? அதை பாவம்னு சொல்லலாம். ஆனால் பாவம்ன்றதுக்கு அது அர்த்தம் இல்லை. நம்ம அதுக்குள்ளே போயிட வேண்டாம். நான் பாவம்னு சொல்லும் போது என் மூளையில் நான் யோசிக்கிறது என்னது, நான் எட்ட வேண்டிய ஒரு இலக்கை நான் எட்டாமல் விட்டுட்டேன் என்னுடைய நம்பிக்கையினால். அதுதான் எனக்கு பாவம். மிஸ்ஸிங் த மார்க் தட் யூ ஆர் சப்போஸ் டு ரீச், இல்லையா? இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதை இன்னும் கொஞ்சம் போய் எட்டி அடைஞ்சிருக்கலாம், ஆனால் அதை அடைய முடியாமல் எதையோ பண்ணிட்டேன்றதா
அப்போ நான் பாவம்னு சொல்லும் போது நீங்கள்லாம் யோசிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க பாவம்னு சொல்லும் போது? ஏதாவது சொல்லுங்களேன். சரி, குறைகள் உங்களுடைய கிரியைகளை ஏதாவது யோசிச்சிருப்பீங்க. அப்போ மனுஷனுக்கு பிடிக்காதது என்ன தெரியுமா? அவனுக்குள்ள நிறைய ஏதோ ஏதாவது அழும் பண்ணியிருப்பார்ல நேற்று கட்டாயமா, அதை உள்ளுக்கு மூடி மறைச்சு வச்சிருக்கோம். அது வெளியே தெரிய வந்துட்டா, அது வெளியே தெரிய வந்துருச்சுன்னா அதே மாதிரி பார்த்துருக்கீங்களா? இப்போ ஏதாவது தப்பு பண்ணி சிக்கிக்குவாங்கல்ல, போலீஸில் பிடிபட்டுருவாங்க. போலீஸ் இப்போ அவனை வண்டியிலிருந்து இறக்கி அந்த கோர்ட்டு கூட்டிகிட்டு போகணும். அப்போ எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நிற்கிறான் யாரான்னு. இவன் கஷ்டப்பட்டு இப்படி மூடி முக்காடா போட்டுட்டு இதெல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா. ஆனால் மற்றவனுக்கு இது தெரிய போகுது. மற்றவனுக்கு இது தெரிய போகுதுன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டம் அவனுக்கு வேற எதுவா இருந்தாலும் மூடி மறைச்சு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். சார், என்னோட தான் இருக்கீங்களா? இது மனுஷனுக்கு இருக்க அடுத்த ஒரு பெரிய ஒரு சுபாவ பிரச்சனை, ஒரு சுபாவ பிரச்சனைன்னு சொல்லலாம். அப்ப இந்த அந்த காலத்துல மதம், இப்ப கிறிஸ்துவுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல ஆர்த்தடாக்ஸ் சர்ச் வந்து ஆர்த்தடாக்ஸ் சர்ச் தனி, ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்னு தனியாகவும் ரோமன் கேத்தலிக் சர்ச் தனியா ரெண்டு பிரிஞ்சிருச்சு. இது வந்து எப்போ 16வது நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக. இப்ப அவங்களுக்கு இருந்த மதம் என்னதுன்னா, மதத்தின்படி அவன் ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை காலையில அந்த சபைக்கு போயிடணும். ஏன் போகணும்? அங்கதான் அங்கதான் போய் தேவனை சந்திக்கிறான். இதுதான் இப்ப நான் பேசுறது என்னோட தான் இருக்கீங்களா? அவனுக்கு வந்து கட்டாயமா என்ன பண்ணணும்? அவன் வீட்டுக்கு போயிட்டு இந்த 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 மாதிரி வாழணும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே எழும்பி சபைக்கு போயிடணும். ஏன்னா அங்கதான் தேவனை சந்திக்கிறான். அந்த இடத்துல அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை திரும்ப வந்து அவன் கரெக்டா வாழ்ந்துடணும். இல்லாட்டி அவன் பாவத்தில் இருக்கான். இதுதான் அவனுக்கு இருந்த வாழ்க்கை. 16வது நூற்றாண்டுல யாரு? மார்ட்டின் லூத்தர்னு ஒரு மனுஷன். அவர்னாலதான் இன்னைக்கு நாங்கெல்லாம் இப்படி ஃப்ரீயா இங்க உட்காந்து ஆராதிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? மார்ட்டின் லூத்தர்னு ஒருத்தர் வந்து புரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னா என்னது? ரோமர் கத்தலிக்ல இவங்க செய்யறதெல்லாம் சரி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சரியில்லை, அதை மாற்றி செய்யணும். அதை புரொட்டஸ்ட் பண்றதுதான் புரொட்டஸ்டன்ட்ஸ், புரட்சியாளர்கள். தனியா மார்ட்டின் லூத்தர்னு ஒருத்தர் தொடங்கி வச்ச புரட்சி. அவர் தொடங்கி வச்ச புரட்சியில அவர் முக்கியமா ஒரு விஷயத்தை உள்ளு கொண்டாந்தாரு. என்னோட தான் இருக்கீங்களா? முக்கியமா ஒரு விஷயத்தை உள்ளு கொண்டு வர்றாரு. அது என்னன்னா, அதுக்கு அவர் பேர் வச்சாரு. அதுக்கு அவர் கொடுத்த பேர் வந்து கோரம் தியோ. அதான் அது அவர் கொடுத்த அந்த அவர் கொண்டு வந்த அந்த தியாலஜின்னு சொல்லலாம். தியாலஜின்னு என்னது? அதாவது தேவனை படிக்கிற படிப்பு தான் தியாலஜி. அப்ப தியாலஜியில் அப்படின்னா தேவனை குறித்த புரிதல்ல முக்கியமான ஒரு புரிதல் ஒன்று கொண்டு வந்தாரு. அதை நான் நீங்களும் மறந்துட்டோம். அவர் கொண்டாந்தது அதுதான் கோரம் டியோன்னு என்னது? அதுக்கு அர்த்தம் அவர் என்ன அர்த்தம் அது கொடுக்குறாருன்னா, லிவிங் பிஃபோர் த ஃபேஸ் ஆஃப் காட். அப்படின்னா எப்பவுமே தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ்ற ஒரு வாழ்க்கை. இப்ப நான் சொன்னேன்ல, எங்களுடைய குறைகள்லாம் யாருக்காவது தெரிஞ்சுட்டா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு ரொம்ப அசிங்கமாயிருது இல்லை? ஆனா நம்ம என்ன மறந்துடுறோம்னா, ஒருத்தர் நம்மளை எப்பவுமே இந்த டிவியில எல்லாம் என்ன இந்த வருஷம் வரலையோ, இந்த வருஷம் சொன்னோன்னா எல்லாருக்கும் விளங்கிருச்சு. பார்த்தீங்களா? பிக் பாஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு. அந்த நாளைக்கா? அப்பா, இதெல்லாம் என்னன்னு சொல்றது?
எனக்கு தெரியாது, எனக்கு இந்த விஷயமே தெரியாது. முத வந்துச்சு இல்லை, முத வந்தோன்னா ஊரே தான் பேச்சு. என்னடான்னு போய் பார்த்தா எல்லா பக்கம் ஒரு வீட்டில் ஒரு 10 பேரை போட்டு எல்லா பக்கமும் பாத்ரூம்ல கூட கேமரா வச்சிருக்கான். பாத்ரூம்குள்ள இல்லை, வெளியில. அந்த நீங்க பாட்டுக்கு வேற எதையாவது நினைச்சு என்னடா இவர் நாங்க பார்க்காத எதுவும் இவருக்கு தெரிஞ்சிருச்சோ. ராத்திரி பகலா இந்த கேமரா அதை எல்லாம் உட்கார்ந்து கூட்டமா. அப்ப அவன் ஏதாவது ஒரு குறைய பண்ணிட்டானா உடனே இங்க பட்டன் அமுத்தி அவனை வெளியில அமுச்சிடுறது, ஓட்டு போட்டு. இது 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 எப்படி வருதுன்னு, எங்க இருந்து இது வருது? இந்த மனிதனோட ஒரு சுபாவம் இருக்கு. ஒருத்தனுடைய குறைகள் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தன்ல ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டு அவனை போட்டு முடிச்சிடணும். மனுஷனோட சுபாவம். ஆமென். தேவன் அதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்கியிருக்காரு. அதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு. சரியா? பிக் பாஸ் பார்க்கலன்னா தயவு செய்து பாருங்க. நான் அப்படி தப்பா சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி எப்பவுமே ஒருத்தர் நம்மளை பாருங்க. நான் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். கெட்ட குமாரனுடைய கதை தெரியும் இல்ல, த ப்ராடிகல் சன். அதுல இந்த இளைய குமாரன் வந்து அப்பா கிட்ட என்னத்த கேட்கிறான்? ஆஸ்தியெல்லாம் கேட்கிறான். அந்த கதை தெரியும் இல்ல. அந்த ஆஸ்தியை பெற்றுக்கிட்டு அவன் என்ன பண்ணான்? அதை வச்சுட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்களே. அந்த ஆஸ்தி அவன் கையில வாங்கிட்டு அவன் தூர தேசத்துக்கு போனான். அப்பா முன்னாடி அவன் செய்யற முதல் விஷயம், ஆதாமும் ஏவாளும் ஒரு தப்பு என்னத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அவர் வந்து நீ எங்க இருக்கிறன்னு கேட்கறது அவருக்கு தெரியாதனாலயா? நாங்களா ஒரு வாழ்க்கையை இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மற்றவனுக்கு தெரிஞ்சாலே அசிங்கம் நினைக்கிற நாங்க, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரே, அவருக்கு எல்லாம் தெரியுதேன்ற யோசனையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையா? ஒரு ஆமாவா இல்லையா சொல்லுங்களேன். என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்கோம்? எங்களுடைய வாழ்க்கைய பெட்டியா கம்பார்ட்மெண்ட் ட்ரெயின் பார்த்துறீங்களா? ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இது குடும்பம். ஒரு ரூமா நம்ம வாழ்க்கையை பிரிச்சு வச்சிருக்கோம். சனிக்கிழமை சாயங்காலம் தேவனுக்காக, அப்புறம் வீட்டில் 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம், அப்ப தேவனிடத்துல இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் 16வது நூற்றாண்டுல இவர் வந்து சொல்றாரு கோரம் டியோ அப்படின்னா, நீ முழிச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் 24 மணி நேரமும் 7 நாளும் வாரம் ஃபுல்லா வருஷம் 365 நாளும் தேவன் முன்னாடி தான் நீ நின்றுட்டு இருக்கிற. நீ ஒரு நாளும் மறந்துற ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. விளங்குதா நான் பேசுறது? நீ என்ன பண்ணினாலும் அங்க யார் இருக்கா? தாவீது அழகா சொல்றான் பாத்துறீங்களா, நானு பாதாளத்துக்குள்ள போனாலும் அங்கேயும். நீங்க என்ன சார் பாதாளத்துல பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் இல்லாத அப்படின்னா என்னது? அவர்கிட்ட இருந்து ஒன்னால ஒளியவே. அந்த எண்ணம் முதல்ல மனுஷனுக்கு உள்ளுக்கு. என்னோட தான் இருக்கீங்களா? பாருங்க, யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி 6வது அதிகாரத்துல முதல் வசனத்தை எழுதுறாரு. என்ன பாருங்க, ஊசியா ராஜா. சரி, உங்களுக்கு தெரியாதா? ஏசாயா 6வது அதிகாரம். நீங்க சில நேரம் நம்ம பார்த்து முழிக்கிறத பார்த்தா நானே மிரண்டுறேன். என்னது ஏசாயான்னு ஒரு புத்தகம் இருக்குதா? அதுல இப்படிலாம் எழுதியிருக்காங்களா? அப்பப்ப அந்த பைபிளை எடுத்து நீங்க என்னம்மா தேடிடுறீங்க? 6வது அதிகாரத்துல ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் கொஞ்சம் கவனிங்க. ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் அவர் எழுதும் போது எனக்கும் உங்களுக்கும் ஒரு டைம் லைனுக்காக எழுதல அவர். விளங்குதா? என்னோட தான் இருக்கீங்களா?
என்னோடதான். எத்தனை பேருக்கு ஊசியா ராஜா பத்தி தெரியும்? அவரை பத்தி வாச்சிருக்கீங்களா? ஏன்ட்ட கேட்டீங்கன்னா, சாலமோன் ராஜாவை விட இஸ்ரவேலுக்கு பெரிய காரியங்களை செய்த ஒரு ராஜா. அந்த எழுதியிருக்கு 16 வயசுலயோ என்னமோ, 16-18 வயசுல அவர் ராஜாவாக்கிட்டாங்க. இப்ப 16 வயசுல ஒருத்தன் ராஜாவாக்கிட்டு அவன் 60 வருஷம் ஆண்டான்னு எழுதியிருக்கு. அந்த காலத்திலேயே அப்படின்னா 16 + 60 அப்ப 60 years he ruled. 76 years 76 வயசு வரைக்கும் அவர்தான். அப்படின்னா அவர் ராஜா ஆகும்போது உயிரோட இருந்தவன்ல இருந்து அன்னைக்கு பிறந்து வயசானவன் வரைக்கும் அவருடைய ஆட்சி கீழே தான் இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. அவரும் ஒரு நல்ல இஸ்ரவேலை பலப்படுத்துறாரு. இஸ்ரவேலுக்கு அவனுக்கு யூனிஃபார்ம்ல இருந்து அவனுக்கு ரோமர்கள் சண்டைக்கு யுத்தத்துக்கு போகும்போது எப்படி ஃபார்மேஷன்ல எல்லாம் போவாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஏதாவது படத்துல பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அதெல்லாம் செஞ்சு இஸ்ரவேல் சுத்தி சுவரை கட்டி அந்த ராஜா பண்ணாத காரியமே. அப்படி பெரிய ஒரு ராஜா, அப்படி பெரிய ஒரு ராஜா. இந்த ராஜா ஒரு நாள், இப்ப அவர் பெரிய ஆள் ஆயிட்டாருல்ல, அவர் வளர்ந்துட்டாரு. இப்ப உடனே அவருக்குள்ள கொஞ்சம், நம்மளாம் அப்படிதானே, ரொம்ப தொட முடியாத ஒரு இடத்துக்கு மாதிரிலாம் கொஞ்சம் தொட முடியாத இடம் என்ன, கொஞ்சம் அப்படி லைட்டா ஏதோ நடந்துட்டாலே இப்படி தலையை தூக்கிட்டு சுத்திட்டு இருப்போம்ல, அந்த மாதிரிதான் அவரும் என்ன ஒரு வேலையை பண்ணிட்டாரு. ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை போயிட்டு அவரு கையை வச்சு அவருக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. கடைசியில் அவர் சாகும்போது அவரை பத்தி எப்படி எழுதியிருக்கு? குஷ்டரோகத்தினால் இறந்த ஒரு ராஜான்னு. அவ்வளவுதான் அவரை பத்தி இப்ப ஞாபகம் வச்சிரு. அப்ப அந்த ராஜா தான். அந்த ராஜா சாகுற நேரத்துல ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவர் ஆமென் சொல்லுங்களேன். இது ஏன்னா யோசிச்சு பாருங்க, அந்த இஸ்ரவேலை என்ன ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கும். அப்ப இப்படி ஒரு ராஜா இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு கடைசியில குஷ்டரோகியாகி செத்து போயிட்டாரு. அந்த ஊரே ஒரு குழப்பத்துல இருக்கு. ஆனா ஏசாயா சொல்றாரு, அவர் இறந்த அந்த வருஷத்துல என்னத்தான் வாழ்க்கையில குழப்பம் இருந்திருந்தாலும் நான் ஆண்டவரை கண்டேன், அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். உங்களுக்கு விளங்குனா ஒரு ஆமென் சொல்லுங்க. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திரங்களால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? நீ என்ன குழப்பத்தில் இருந்துட்டு போ, என்ன வேணாலும் நீ எப்படி, your world can be chaotic. ஆனா அவரு ஆண்டவர், அவரு ராஜா, அவர் ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவர் முன்னாடி தான் நீ எப்பவுமே. விளங்குதா உங்களுக்கு? அவர் முன்னாடி, அதை விட்டு நீ வேற எங்கேயும். ஹலோ, சங்கீதம் 51 சங்கீதம் 51 எத்தனை பேர் வாச்சிருக்கீங்களா? வீட்டில் போய் கட்டாயம் வாசிங்க. 51வது சங்கீதம், அருமையான சங்கீதம். என்னது? இவர் தாவீது இப்போ என்னத்தை செய்யக்கூடாதோ செஞ்சுட்டாரு. செஞ்சு பெரிய குழப்பம் ஆயிடுச்சுல. இப்போ ஒரு குழந்தை உண்டாகிருச்சு அந்த அம்மாவுக்கு. அந்த குழந்தை உண்டாகி இப்போ அந்த குழந்தை இறந்துருச்சு. இவர் கத்துறாரு, கதறி எல்லாம் அழுது முடிச்சுட்டு அப்புறம் இதை எழுதுறாரு. 51 இதெல்லாம் எழுதுறாரு பாருங்க. அது தொடங்கும் போது அழகா இருக்கும். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போறாரு. உம் கிருபையின்படி எனக்கு இறங்கும். ஐயா, தப்பு பண்ணிட்டேன், உம் கிருபையின்படி இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு 9வது வசனம் போங்கம்மா கீழே. இதை எல்லாத்தையும் வீட்டுல வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை. நல்லா குடு பாவங்களை பாராதபடிக்கு உமது முகத்தை மறைத்து சொல்றாரு. hide your face Lord, hide your face, don't look at me. என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க எப்பவுமே என்ன பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு தேவனா நீங்க இருக்கிறீங்க. தயவு செய்து உங்க கண்ணை மூடிக்கிங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறேன். அதான் அவர் சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு. என் பாவங்களை
பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கும். விளங்குதா? தாவீதுக்கு விளங்கிருச்சு பாருங்க. தாவீதுக்கு இது நல்லா விளங்கிட்டு, அதான் அவர் எழுதுறாரு, என் பாவத்தை எல்லாம் பார்க்காதபடிக்கு உங்க முகத்தை கொஞ்சம் மூடிக்கிங்க. நல்ல வேலைக்கு இன்னைக்கு உங்க பாவத்தை எல்லாம் தேவன் எடுத்து போட்டு உங்க அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து அவருடைய இரத்தத்தினால் உங்களை மூடி வச்சிருக்கிறாரு. ஆமென். அப்ப இரத்தத்தினால மூடி வச்சிருந்தாலும் இந்த உலகத்துல நீங்க யாரு முன்னாடி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க என்னைக்குமே. இதைதான் அந்த 16வது நூற்றாண்டுல அது அவ்வளோ அழகா மார்ட்டின் லூத்தரும் ஜான் கால்வின் 2 பேர். கால்வினோட டாக்டரின் போற காலத்துல அப்படியே கொஞ்சம் வேற எங்கேயோ போயிருச்சு. ஆனா இப்போ ஆவியானவர் அந்த விஷயங்கள் எல்லாம் கால்வின் கொஞ்சம் உழப்பிட்டாரு. ஆனா மார்ட்டின் லூத்தர் கரெக்டா இதை பண்ணினாரு. அப்ப அவங்க 2 பேரும் ஆனா என்ன கடைசியில சொன்னாங்கன்னா, கிறிஸ்தவத்துடைய அந்த கிரக்ஸ், த கோர், அடித்தளம்னா ஃபவுண்டேஷன், அந்த கிறிஸ்தவத்துடைய கோரே என்னது? நீ அவருடைய முகத்துக்கு முன்பாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற. விளங்குதா? அப்படின்னா அத 17வது நூற்றாண்டுல ஒரு லாரன்ஸ்னு ஒரு அவரோட இதை நீங்க வாசிக்கணும். நான் உட்காந்து சும்மா அவர் எழுதின சில விஷயங்களை வாசிச்சுட்டு இருந்தேன். அதுல அவர் அழகா ஒரு இடத்துல எழுதுறாரு, அவர் வந்து ஒரு ஹீஸ் அ மங்க் துறவி. சரி, இந்த என்ன சொல்லலாம், தனியா போயிட்டு அப்படியே தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப பவுல் எழுதுறாரு, வசனம்லாம் வாசிக்கல பரவாயில்ல, இல்லாட்டி எல்லா வசனத்தையும் உங்களுக்கு கட்டாயம் காட்டணும்னா சொல்லுங்க, காட்டுறேன். பவுல் அழகா எழுதுறாரு, எப்பொழுதும் pray without ceasing. என்ன எழுதுறாரு? எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? நீ காலையில இருந்து நைட் வரைக்கும், அர்த்தம் அதுதான் இல்லையா? அதை விளங்குனனாலதான் இப்படி நிறைய பேர் போயிட்டு அவங்க வாழ்க்கைய தனிமையில அர்ப்பணித்து, அதனாலதான் இவர் எழுதுற விஷயம் ரொம்ப முக்கியம். தனிமையா அவங்க வாழ்க்கைய அர்ப்பணித்து ஜெபிச்சுட்டே இருக்காங்க தேவனிடத்துல. இப்ப இங்க அனிதா இருக்காங்க, ஹோம் மேக்கர், ஹவுஸ் வைஃப், ரெண்டுமே அதை செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய. இப்ப இங்க கேரன் இருக்காங்க, கையில 2 பிள்ளைகளோட. இப்ப அனிதா காலையிலேயே எழும்பி முதல்ல எழும்பணும். அதுக்கப்புறம் இப்ப என்னது டீயோ காஃபியோ ஊற்றி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணிட்டு அப்புறம் திரும்ப வேலைக்கு போகிற யாராக இருந்தால் வேலைக்கு போக அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு அப்புறம் திரும்ப லஞ்சு செஞ்சுட்டு வீட்டில் ஒருத்தன் இருப்பான், நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் இப்படி தான் சாப்பிடுவேன்மா, அவனுக்கு தனியாக இப்படி செஞ்சு அந்த நாளே எதில் போயிட்டுருக்கு? ஆமாம், அவன் ஜிம்முக்கு போன்னு சொல்லுவான், நான் பார்த்ததில்லை இன்னைக்கு வரைக்கும். இன்னொருத்தன் இருக்கான், அவன் வளர்ந்தவன், பார்த்துருக்கீங்களா? அவனை பார்த்தாலே அப்படி. ஆமாம், அப்போ அவன் வீட்டில் இருக்கும்போது அவனுக்குன்னு தனியாக சமைச்சு வைக்கணும். இப்போ இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க முழு நாளும். இவங்க எங்கே இடைவிடாமல், அப்போ இவங்க வாழ்க்கையில் ஒரு அரை ஒதுக்கிப்பாங்க, போயிட்டு உட்காந்து தனியாக தேவனிடத்துல ஜெபிக்கிறதுக்காக. கேரன் வீட்டில் எழும்பி இதுக்காகவே நேரமாக எழும்புவாங்க. இவங்க 6 மணிக்கெல்லாம் 5:30 மணிக்கெல்லாம் சில நேரம் ஆளை காணும், எங்கன்னா போயிட்டு கீழே உட்காந்து பைபிளை வாசிச்சுட்டு தனியாக அப்படியே உட்காந்து இருக்கிற அந்த ஒரு 2 ஹவரம். ஏன்னா இது எழும்பிருச்சுன்னா எழும்பும் போது வாய் துறக்கும் பேசுறதுக்கு நைட்டு தூங்குற வரைக்கும் அதுக்கு பதில் வேற நாங்க சொல்லலைன்னா அங்க பெரிய பிரச்சனை வீட்டில். நான் பேசுறது யாரும் இந்த வீட்டில் என்ன கண்டுக்க மாட்டேன்றாங்க, இப்பவே என் பேச்சை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அன்னைக்கு வந்து நீங்க நம்ப மாட்டேன்றீங்களா? நிஜமா வந்து சொல்றா, எனக்கு தூக்கி போட்டுருச்சு, இவ வயசுக்கும் இந்த பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லையே. அப்ப கட்டாயம் அதுக்கப்புறம் சாப்பாடை கொடுக்கணும், குளிப்பாட்டு எல்லாம் பண்ணணுமா இல்லையா? அப்ப இந்த காலையிலேயே எழும்பி அந்த 1 மணி நேரம் தேவனோட
உட்கார்ந்துடுறாங்க. இதைதான் அவர் 17வது நூற்றாண்டுல இவர் போயிட்டு தனியா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறார். வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவருக்கு அப்பதான் இந்த வெளிப்பாடு வருது. அவர் சொல்றாரு, நான் தனியா இருந்தாலும் என்னுடைய பாத்திரத்தை நான் கழுவணுமே, என்னுடைய துணியை நான் துவைச்சுதானே ஆகணும், நான் இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணணுமே, இதுக்கெல்லாம் என்னுடைய நேரம் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த நேரத்துலலாம் நான் ஜெபிக்கிறது இல்லையே, அப்ப இடைவிடாமல் ஜெபிக்கிறதுனா என்னது? அப்பதான் அவர் எழுதுறாரு, இடைவிடாமல் ஜெபிக்கிறது நான் ஒவ்வொரு நிமிஷமும் வாயில ஜெபிக்கிறது இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் அவர் முன்னாடிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ற அந்த யோசனையோடவே இருக்கிறது தான் அந்த வாழ்க்கைன்றாரு. அந்த விழிப்புணர்வு என்னது? அந்த விழிப்புணர்வு என்னைக்கு நான் கண்ணை முழிச்சாலும், கண்ணை மூடினாலும், நான் உருண்டாலும் பிறண்டாலும், நான் என்னத்தை பண்ணினாலும், நீ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது யார் முன்னாடி தான் அதை பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு விளங்குதா? நீ என்னத்தை பண்ணினாலும் அதை யாருகிட்ட இருந்து ஒளிச்சு மறைச்சு பண்ண முடியாது. நான் உடம்புல பச்சை குத்துனதே இல்லை. நான் நினைச்சேன் என்னைக்கா ஒரு நாள் அப்படி ஒரு ஆசை, என்னைக்கா ஒரு நாள் வயசு போற நேரத்தில் சொல்லுவாங்கல்ல, அது என்னது மிட் லைஃப் கிரைசிஸ்னு. அப்போ ஏதாவது அப்படி தோணுச்சுன்னா நான் அதை தான் போய் எழுதுவேன். என்னது? கோரம் டியோ, living before the face of my God, of my Lord, living before the face of my Lord always, எப்பவுமே, எந்த நிமிஷமும். இப்ப உங்களுக்கு நான் இந்த ஆதாம் ஏவாளுடைய கதையை இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டா, உங்களுக்கு விளங்குற மாதிரி. அதை ஒரு கதையாகவும் நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுல இருந்து அதுக்கு ஒரு அர்த்தம்னும் அதை பார்க்கலாம். சரியா? இப்ப தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட ரெண்டு ஜீவன். கவனிங்க, நேரம் என்ன நேரம் இருக்கு? இன்னொரு 10-15 நிமிஷம் இருக்கு. தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட ரெண்டு ஜீவன். அந்த ஜீவனுடைய ஒரே வேலை என்ன? அந்த ஜீவன் முதலாவது அதை கட்டாயம் அங்க ஒரு வார்த்தை உபயோகிக்கப்படுது. they were naked and unafraid. எங்க எழுதி இருக்கு அந்த வசனத்தை? எடுங்க சீக்கிரமா. எங்க இருக்கு? you have to check. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். Praise you Jesus. 25 2வது அதிகாரத்துல ஆதாமும் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணியாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். என்ன இருக்கல அவங்ககிட்ட? என்ன இருக்கல? முதலாவது நிர்வாணம். அப்ப அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? துணி இல்லாம இல்ல. நான் அதை எப்படி பார்க்கிறேன்னா, தேவன் முன்னாடி எதையுமே ஒழிக்காம மறைவு இல்லாம, ஒளிவு மறைவு இல்லாம ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு. அதனால வெட்கமும் உங்களுக்கு விளங்கல. துணி இல்லாம வெட்கம் இல்லாம இல்ல, தேவன் முன்னாடி ஒளிவு மறைவா இல்லாம ஒரு வாழ்க்கை. அதனால வெட்கம் இல்ல. ஏன்னா அங்க மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பதானே வெட்கம் உள்ளுக்கு வருது. when does shame come in? நீ எதையோ செஞ்சுட்டு அதை மறைக்க பார்க்கும் போது தானே வெட்கம் உள்ளுக்கு வருது. நான் பேசிட்டு இருக்கிறது என்னைக்கு? when does shame come in? நம்ம எதையோ பண்ணிட்டு மறைக்க பார்க்கிறோம், அப்பதான் உள்ளுக்கு வெட்கம் வருது. இவனுக்கு மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே. தேவன் முன்னாடி எப்படி இருக்கிறான்? நிர்வாணம்னா துணி இல்லாமல்ல, ஒளிவு மறைவு இல்லாம, அதனால வெட்கமும் இல்லாம தேவன் முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிறான். விளங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது? அவனை ஒரு நாள், அதுதான் அந்த கோரம் டியோ, தேவன் முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிறான். 2 பேர். அதுல அழகா எழுதி இருக்கு, தேவன் அந்த தோட்டத்துல
அந்த தோட்டம்ன்றது சரி, அதுக்குள்ள இப்ப போக வேண்டாம். ஆமா, அதுக்கு இன்னொரு சரி அப்படி சொல்லலாம். அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறேன்னா, இந்த தோட்டம் எது? நம்மளுடைய அந்த அந்த கான்ஷியன்ஸ்னு சொல்லலாம், மனசாட்சின்னு சொல்லலாம், இருதயம்னு சொல்லலாம். அப்ப அங்க எழுதி இருக்கு, அந்த தோட்டத்துக்குள்ள தேவன் வருவாராம் இவங்களோட. ஏன்னா அங்க ஒளிவு மறைவு எதுவும் இல்லை. அப்படி அந்த தோட்டத்துல தேவன் ரொம்ப ஈஸியா ஒவ்வொரு நாளும் பேசிட்டு இருக்கிறாராம். அந்த பேச்சை ரொம்ப தாராளமா இவங்கனால ஏற்றுக்க முடியுது, கேட்க முடியுது. என்னோட தான் இருக்கீங்களா? ஒரு நாள் இந்த சர்ப்பம், பொல்லாத ஒரு, அப்படிதான் எழுதியிருக்கு, பொல்லாத ஒரு சர்ப்பம் என்ன சொல்லுது? தந்திரமான சர்ப்பம் சொல்லுது, உனக்கு தேவன் தேவையில்ல, நீனே அந்த மாதிரி வாழலாம். அப்படின்னா ஒருவரை சார்ந்து நீ வாழ. ஹலோ, இந்த உண்மையை என்னைக்குமே மறந்துடாதீங்க. சார்ந்து வாழ்றதுதான் வாழ்க்கை. உங்களுக்கு நான் தேவை, எனக்கு நீங்க தேவை, உங்க ஒருவர் தேவை. சார்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. என்னைக்கு சார்ந்து வாழாம தனியா வாழலாம்னு நினைக்கிறோம், அன்னைக்கு தான் என்ன நடக்குது? ஒளிய தொடங்குறீங்க. இப்ப கவனிங்க, அது சொல்லுது, நீனே தேவனை போல இருந்துக்கலான்னு சர்ப்பம் சொல்ற பேச்ச கேட்டோன்னே என்ன வந்துருச்சு? இப்ப வெட்கம் உள்ளுக்கு வந்துருச்சு. அது நான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். துணி இல்லாதது இல்ல, அவன் ஒளிவு மறைவு இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தான். இப்ப அந்த மனசாட்சியில கரப்பட்டுருச்சு. உடனே என்ன பண்றான்? இப்ப உடனே ஒளிஞ்சிட்டு இருக்கான். யாருக்கிட்ட இருந்து ஒளிகிறான்? மனுஷன் செய்யற முதல் தவறு, அவன் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய பொய் என்னன்னா, தேவன் கிட்ட இருந்து மறைஞ்சு வாழ்ந்துடலாம். நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோன்ற. இல்லைன்னா நீங்க செஞ்சிட்டு இருக்க முக்காவாசி காரியத்தை செஞ்சிட்டு இருக்க மாட்டீங்க. உங்க மனசாட்சி சொல்லியும் கேட்காம நீங்க அதை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா, தேவன் முன்னாடி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ற அந்த உணர்வு இல்லாதனாலதான், அந்த உணர்வுடைய ஆழம் உங்களுக்கு விளங்காதனாலதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ போதும் பாஸ்டர், இதுவே போதும்ன்ற மாதிரி நீங்க நான் பேசிட்டு இருக்கணும், விளங்குதா? அப்ப இவன் என்ன, இப்ப இவனுடைய வெட்கம் இப்ப வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு இவன் இப்ப தோளால மூடப்படுறான். அவன் இப்ப யார் அவனை மூடி விடுறா? யார் அதை செய்யறா? தேவன் தான் செய்யறாரு. என்ன செய்யறாரு? இதுல இருந்து தான் நீங்க தேவன் எவ்வளவு நல்லவர்னு அவன் எதனால ஒளிஞ்சிட்டு இருக்கிறான்? வெக்கப்படுறான். இப்ப வெக்கப்படுறான். அதையும் தேவன் உனக்கு இதெல்லாம் தேவை, நீ இப்படிதான், இல்ல சரி இந்தா மூடி மறைச்சு வாழ்ந்துக்க, ஒரு நாள் என்னுடைய மகனை நான் அனுப்புவேன். என்னுடைய மகன் அந்த சிலுவையில திரும்ப சாகிற நேரத்துல அவருடைய இரத்தத்தினால நீ கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்படுற நேரத்துல திரும்பவும் இதே வாழ்க்கைக்கு திரும்பி வர ஒரு வழி உண்டாகும். அது வரைக்கும் நான் மூடி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு. என்னோட தான் இருக்கீங்களா? அந்த இடத்துல தான் தொலைக்கிறாங்க. என்னத்தை தொலைக்கிறாங்க? நான் தேவன் முன்னாடி நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? அதனாலதான் அந்த அதே நேரத்தில் அதே காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா நாஸ்ன்னு ஒரு இன்னொரு என்ன சொல்ற, இங்கிலீஷ்ல இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். தியோலாஜிக்கலி இந்த 16வது நூற்றாண்டில் எப்படி இந்த கோழம் டியோன்னு ஒரு விஷயத்தை கொண்டாந்தாங்களோ கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப முக்கியம்னு, அப்பதான் இந்த எக்ஸ்ட்ரா நாஸ் அப்படின்னு ஒரு எல்லாமே லாட்டின் வேர்ட் இதை கொண்டு வரான். என்ன அர்த்தம்னா, இப்ப இவனால இவனை இனிமே காப்பாத்திக்கவே முடியாது. வெளியிலிருந்து ஒரு ரட்சிப்பு வருது, வெளியிலிருந்து ஒரு கிருபை வருது அவனை காப்பாத்துறது. விளங்குதா? இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒளிவு மறைவு இனி. அதனாலதான் தேவன் சொல்றாரு,
தைரியமா கிருபையின் சிங்காசன தண்டைக்கு வந்து இரக்கத்தை பெற்றுக்கொள். ஓடி ஒளியாத, தைரியமா இப்ப தேவனிடத்துல வா, ஒளிவு மறைவு இல்லாம. அது எப்ப? பலவீனமா, ஆங்கிலத்தில் இருக்கு in your time of weakness. நீ எப்ப பலவீனமா எதையோ செஞ்சுட்டு இங்க குறுகுறுன்னு திரும்ப அந்த வெக்கம் எல்லாம் அந்த நேரத்துல தைரியமா வா, தேவனே தப்பு பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரா நாஸ். அந்த நேரத்துல வெளியில இருந்து இரக்கம். அதை ஏன் குறிப்பா சொல்றேன்னா, நம்ம இந்த கிருபையை பத்தி பேசிட்டு இருக்க நேரத்துல ஒன்னு சொல்லிட்டாங்க, என்ன கிருபை உனக்கு வந்துருச்சு, இப்ப தேவன் உனக்குள்ள இருக்கிறாரு, இனிமே நீ எப்படி வேணாலும் என்ன. இல்ல இல்ல இல்ல, நீ அவர் சொல்ற தைரியமா நீ என்கிட்ட வா, இரக்கம் நான் வச்சிருக்கேன், நான் தரேன். எக்ஸ்ட்ரா நாஸ் எனக்கு வெளியில இருந்து அது எனக்கு உள்ளுக்கு வருது. ஆமென். நான் எப்பவுமே அவர் முன்னாடி வாழணும்னு ஆசைப்படுறேன். அவர் அப்படி எதையோ நான் குறைய பண்ணிட்டு இருக்க நேரத்துல உள்ளுக்கு எதையும் வச்சு ஒளிஞ்செல்லாம் வாழாம அவர் முன்னாடி நேரா போய், சார் தான் தெரியும் இல்ல, திரும்பவும் தப்பு பண்ணிட்டேன், உங்க இரக்கத்தை கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி சரிப்படுத்திட்டு திரும்பவும் யாரு முன்னாடி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அவர் முன்னாடி தான் வாழ்றோம். அதை சொல்லும் போது குறிப்பா 2 விஷயம் சொல்றாங்க. அதனாலதான் அவரு ராஜா, அவரு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. நான் அவர் முன்னாடி வாழ்றது மட்டும் இல்ல, அவருடைய அதிகாரத்துக்கு கீழே வாழ்றேன். 3வது விஷயம் எழுதுறாங்க. இதான் 3 விஷயம் எழுதுறாங்க. கோழம்டியோ பத்தி, அவர் முகத்துக்கு முன்பாக வாழ்றேன், அவருடைய அதிகாரத்துக்கு கீழே நான் இருக்கிறேன், அவருடைய மகிமைக்காக நான் வாழ்றேன். என்னோட தான் இருக்கீங்களா? என்னுடைய கேள்வி இன்னைக்கு நான் உங்ககிட்ட நான் முடிச்சுட்டேன். என்னுடைய கேள்வி இன்னைக்கு இதுதான் உங்ககிட்ட. நீங்க அவர் முன்னாடி தான் வாழ்றீங்கன்ற அந்த உணர்ச்சியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அதுதான் என்னுடைய முதல் கேள்வி. விளங்குதா? அடுத்த முறை அந்த கிளம்பும் போது அப்படியே ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு நின்றுட்டு, கேமரா என்ன பார்த்துட்டு இருக்குல்ல அப்படின்னு. அப்ப பாருங்க, நீங்க இந்த பிக் பாஸ் நான் திரும்ப கொண்டு வரேன். எவ்வளவு நாள் இருப்பாங்க உங்களுக்கு? 100 நாள். அந்த 100 நாள் முடியும் போது இவங்களுக்கு அந்த வாழ்க்கை பழகி இருக்குமா இல்லையா? இங்க போனா கேமரா இருக்கு, இங்க போனா கேமரா இருக்காது. நான் கட்டாயமா நினைக்கிறேன், அதுல எவனோ ஒருத்தன் கேமரா இல்லாத ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சிருப்பான் கட்டாயமா. ஏன்னா மனுஷனோட சுபாவம் அப்படி தானே, ஒளிஞ்சு எதையாவது பண்ணிடணும். அந்த வாழ்க்கைக்குள்ள போயிடாம எதையுமே வெளிப்படையா. அதனாலதான் முதல் முடிச்சுட்டேன், என்னோட தான் இருக்கீங்களா? முதல் தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை டைத் கொடுக்க சொல்லி கொடுக்குறாரு. வாசிச்சிருக்கீங்களா? தசம பாகம் கொடுக்க சொல்லி அதை வாசிக்கும் போது எனக்கு சில நேரம் பக்குன்னு இருக்கும், ஆனாலும் வாசிச்சு தான் ஆகணும் இல்லையா? முதல் டியூட்ரானமி 14 எங்க முதல் இஸ்ரவேல் ஜனத்துக்கு தசம பாகம் கொடுக்க சொல்லி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கவனிக்கிறீங்களா? அந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய தசம பாகத்தை நான் குறிப்பிட்டு வைக்கிற இடத்துக்கு நீ கொண்டு வா. 14:22 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. நீ உன் தேவனுடைய கர்த்தருக்கு பயந்திருக்கும். இது என்ன, எதுக்காக இவர் இதை சொல்லி கொடுக்கிறாரு? டைத் கொடுக்க கூட the fear of the Lord. தேவனுக்கு நீ பயந்து இருந்து எப்படி தேவனுக்கு முன்னாடி பயந்து வாழ்றது அப்படின்றத சொல்லி கொடுக்கிறாரு. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சன்னிதானத்தை புசிப்பாயாக. என்னெல்லாம் இப்ப நான் விளைச்சு என்னுடைய விளைச்சல்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தேவன் குறிப்பிடுற ஒரு இடத்துக்கு இந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு போறேன்.
யாரு பேக்மா? அவங்களோட தான். எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அவருடைய என்னத்துல சன்னிதானம்னா என்னது? அவருடைய பிரசன்னத்துல அது எல்லாத்தையும் வச்சு நான் உட்கார்ந்து அதை நல்லா சாப்பிடுறேன். இப்ப அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாயிருக்கும். இப்ப இவர் இந்த தேவன் இப்ப தெரிஞ்சு வச்சிருக்க இடம், அந்த காலத்துல அப்படித்தானே ஒரு இடத்துல தான் அவர் இருப்பாரு. அவருடைய பிரசனம் ஒரு இடத்துக்கு உரியதா இருந்துச்சு இல்லையா? அப்ப அவர் இப்ப தெரிஞ்சு வச்ச இடம் இப்ப சர்ச்சுக்கு பின்னாடி ரோல இருக்குன்னு வச்சுப்போம். இங்க இல்ல, அங்க இருக்கு. இத்தனையும் அங்க வரைக்கும் தூக்கிட்டு போக முடியாது இல்ல. அப்ப இதை கொண்டு போய் நானு வித்து காசா மாத்திக்கிறேன். மாத்திட்டு தூரமா இருப்பதனால் வழிப்பிரயாணத்தின் அடுத்த வசனம், அதை பணமாக்கி பணமுடிப்பை உன் கையிலே பிடித்துக்கொண்டு. இப்ப அந்த பணத்தை நான் தூக்கிக்கிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்துக்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு. கொஞ்சம் இருங்க, அங்கே தேவன் கொடுத்த சொன்ன அந்த இடத்துக்கு நீ போய் உன் இஷ்டப்படி, எப்படி உன் இஷ்டப்படி ஆடு, அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகல மதுபானம். கர்த்தாவே, அதை மட்டும் விட்டு இருந்திருக்கலாம்ல எழுதாம. இது உங்களுக்கு விளங்கல. இதெல்லாம் ஏன் செய்ய சொல்றாரு? உன் மனசு கேக்குது, ஆனாலும் தேவ பயத்தை நீ கற்றுக்கணும். அதனால எதை செஞ்சாலும் என்னுடைய சன்னிதானத்துல ஏன் பிரச்சனத்துல எனக்கு முன்னாடி செய்கின்றார். இதனால டெய்லி நான் தேவனுடைய சன்னிதானத்துல ஆமா அப்படின்னு கிளம்பிடக்கூடாது. ஏன்னா இதில் அர்த்தம் அது இல்லை. நம்ம எப்பவுமே தேவையில்லாத பிடிச்சிக்குவோம். ஓஹோ, அப்ப டெய்லி சிலுவை ஒன்றை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உக்காந்து ஆமா தேவனுடைய பிரசன்னத்துல அப்பாடான்னு இல்லை, அது இல்லை. எதை செஞ்சாலும் நீ என்னத்தை செஞ்சாலும் அதை நீ அவர் முன்னாடி தான். நீ சாப்பிட்றியோ, ஆட மாட சாப்பிட்றியோ, இல்ல என்னது மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களா. நீ மட்டும் இல்ல, உன் பாஸ்டரையும் கூட்டிட்டு வந்து சிரிப்பா இருந்தாலும் வேதத்துல தான் எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாமே. நீ தேவனிடத்துல இருந்து அதை ஒழிச்சின்னா அப்புறம் யாருக்கிட்ட ஒழிச்சிட்டு இருக்க? உனக்கு கொடுக்கப்பட்ட போதகர்கிட்ட தானே ஒழிச்சிட்டு இருக்க. அவர் சொல்ற எதையுமே ஒளிவு மறைவு இல்லாம வாழு. ஏன்னா என்னைக்குமே நீ அவருடைய பிரசன்னம் முன்னாடி தான், அவருடைய முகத்துக்கு முன்னாடி தான் வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆமென். அதுக்குன்னு என்னத்தை வேணாலும் செய்யலாலும் கிளம்பிட்டா அது அதுக்கு உரிய பின்விளைவுகள் இருக்கு. பின்விளைவுகள் நான் சொன்னேன்ல, எனக்கு பொரிச்ச கோழி பிடிக்கும்னு. அப்போ அதையே டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தா கொலஸ்ட்ரால் வரும், அப்புறம் ஹார்ட் அட்டாக் வரும், நல்லா கொழுப்பு வச்சிரும். விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. அதனால அதுதான் பவுல் இது அழகா சொல்றாரு, வாச்சிருக்கீங்களா? ஆல் திங்ஸ் ஆர் பெர்மிசபிள் பட் நாட் ஆல் திங்ஸ் ஆர் ஓகே. அந்த வசனம் எங்க எடுங்க, அதை பார்த்துட்டு முடிச்சிருவோம். Praise you Jesus. நான் பேசின எத்தனை பேர் விளங்குச்சு? நீ 1 கொரிந்தியர் 10:23 என்ன எழுதியிருக்கு? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம்
உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியா. இதை ஏன் சொல்றேன்னா, கோரம் டியோடைய கடைசி பாயிண்ட் என்னன்னா, நான் எல்லாம் அவருடைய மகிமைக்காக, இந்த உலகத்துல நான் அவருடைய மகிமைக்காக தான் வாழ்றேன். அவருடைய மகிமைக்காகன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு தகுதி இருக்கா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய மகிமைன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு தகுதி இருக்குல்ல. அந்த தகுதிக்கு ஏற்றபடி நானும் வாழணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. விளங்குதா? எல்லாத்தையும் என்னன்னா, ஆனா அது எல்லாத்துலயும் பக்தி, அதனால பக்தி வரப்போறது இல்லை, வரப்போறது இல்லை. அப்ப எதுனால எல்லாத்தையும் வேணான்னு விடுறோம்? ஆமா, விளங்குதா? நான் பேசுறது விளங்குதா? ஆனா என்னைக்குமே யாரு முன்னாடி தான் இருக்கீங்க. என்னைக்குமே எப்பொழுதுமே நீங்க அது ஆழமா உங்களுக்குள்ள போயிடணும். I am always living before the face of my Lord. I am always. அப்ப இந்த லாரன்ஸ் என்றவர் அழகா எழுதுறாரு, எதையுமே நீ கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிடாத. இனிமே வாழ்க்கையில இது தேவனுக்குரிய நேரம், இது என் குடும்பத்துக்காக இல்ல, நீ எல்லாமே அவர் முன்னாடி தான். உன் வாழ்க்கையே அவர் முன்னாடி தான். உன் வாழ்க்கையே அவர் முடிவு தான். ஆமென். இப்ப pray without ceasing. எப்பவுமே இந்த பாபு கண்ணுல இருந்து நான் தப்பிக்க போறதே இல்லை. எப்பவுமே இவர் என் முன்னாடி, இவர் முன்னாடி தான் நான் இருந்துட்டே இருக்கணும். அந்த ஆழமான கான்ஷியஸ்னஸ், உணர்ச்சி வந்துருச்சுன்னா எப்பவுமே நான் என்ன பண்ணிட்டு தான் இருப்பேன். எப்பவுமே நீங்க பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தாலும் யார்கிட்ட தான் பேசுது. இப்ப பாத்திரத்தை கழுவும் போது அவன் அன்னைக்கு அப்படி சொன்னால அப்படி இருக்காரு. இப்ப தேய்ச்சிட்டு சில வீட்டுல ஏன் பாத்திரம் பலன்னு மின்னுதுன்னா இதனாலதான் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டோம். அப்படி பேசினாலும் நாளைக்கு வரும்போது நான் என்ன சொல்றேன் பாரு, என்ன பண்றேன் பாரு. அப்படி இல்லாம அடுத்த முறை இப்ப நீங்க பாத்திரத்தை எடுத்து, தேவனே உமக்கு நன்றி, என்னது என்ன மாறிடுச்சு? என்னைக்குமே அவர் முன்னாடி இருக்கிறோன்ற அந்த ஆழமா உள்ளுக்கு வந்துருச்சு. ஆமே, விளங்குதா? இது மூணாவது விஷயம். நீங்க கட்டாயமா உங்க வீட்டுல செய்ய தொடங்க வேண்டிய, யோசிச்சு பாருங்க. இது உங்க வீட்டுக்குள்ள இது வந்துருச்சுன்னா நீங்க செஞ்சிட்டு இருக்க முக்காவாசி காரியம் செய்ய மாட்டீங்க. நிஜமாலுமே தேவன் பார்த்துட்டு இருப்பாரு இல்லைன்ற அந்த விளங்குதான். நான் இது பயம் இல்லை. ஒரு தேவன் பார்த்துட்டு இருக்கிறது இப்ப எப்படி மாறிடுச்சுன்னா, உங்க பாவத்தை அவரு மன்னிச்சிட்டாரு, உங்க அக்கிரமங்களை நீக்கிட்டாரு. அப்ப உன்னை எப்படியாவது உன்னை அடிச்சு உதைச்சு நரகத்துக்கு அனுப்பிடணும்னு அவர் பார்க்கல. ஆனா உன்னை பார்த்துக்கிட்டே கண்கள் எப்பவுமே. அதனாலதான் தாவீது கேட்கிறான், ஹூ இஸ் மேன்? யார் இந்த மனுஷன்? யாரு மனுஷன்? அவனையே நீங்க அவன் நினைவாவே இருக்கீங்க. ஆமே, அவர்கிட்ட இருந்து மறையவே முடியாது. கோரம் டியோ, அதான் 16ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவம்னா என்னன்னு இவங்க செதுக்குனதுதான் இன்னைக்கு நம்ம வாழ முடிஞ்சிட்டு. அதனால அதை மறந்துடவே கூடாது. ஆமென். ஜெபிப்போமா?